பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சியான புனித சந்தியாகப்பரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும், நிலங்கள் நல் விளைச்சலை தரவும், கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும், நாம் செய்யும் தொழில் வளர்ச்சியடையவும், நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும், மீன்பிடி தொழில் செய்பவர்கள் அதீத மீன்பாட்டை காணவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டுத் தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று
இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும் இறை அழைத்தல் பெறவும் வேண்டும் என்று இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலைவாய்ப்பு பெறவும் திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும் வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும் நிலங்கள் வாங்கவும் அரசு வேலையை பெற்று தந்திடவும் அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று அடைக்கலத்தாயின் ஆலய கட்டுமான பணிக்காக உதவி புரியக்கூடிய நல்ல உள்ளங்கள், நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். இறை தந்தை புனித சந்தியாகப்பரின் வழியாக நாம் அவர் பதம் சமர்ப்பித்திருக்கக்கூடிய அனைத்து விண்ணப்பங்களையும் வரங்களாக அருள்வார் என்ற உயர்ந்த மனப்பான்மையோடு இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த ஜெபத்தை ஒரே மனத்தோராய் கூறி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். இத்திருத்தலம் நாடி வந்திருக்கக்கூடிய உடல்நிலை சரியில்லாதவர்களை ஊடகங்களின் வழியாக கண்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய வயதானவர்கள், உடல்நலமற்றோரை மௌனமாக நினைத்து பார்த்து ஜெபிப்போம்.
நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம்.
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரவப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கலமாத வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு இறை சமூகமே, புனித சந்தியாகப்பருடைய அன்பு பக்தர்களே, மரவப்பட்டி மண்ணிலே நமக்காக வீற்றிருக்கிய அன்பு புனிதர் சந்தியாகப்பர் கடவுளினுடைய துன்ப கிண்ணத்திலும் கடவுளுடைய மகிமையிலும் பங்கெடுத்தார். அதே போல நாமும் மனம் மாறியவர்களாக கடவுளுடைய மன்னிப்பில் அவர் தரக்கூடிய அன்பில் நிலைத்திருக்க தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து ஜெபிப்போம். தடைகளாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குறைகளை எல்லாம் கடவுள் மன்னித்து அவர் தன்னுடைய அருளை தர வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 மற்றும் 11ஆம் அதிகாரம் 13 முதல் 17 முடியுள்ள இறை திருவசனங்கள். அந்நாட்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று இஸ்ரவேல் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்த தொடங்குகிறேன். அதனால் நான் மோசேயுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உடன்படிக்கை பேழையை தூக்கி வரும் குருக்கள் யோர்தான் ஆற்றங்கரைக்கு வந்தவுடன் அங்கேயே நிற்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடு என்றார். யோசுவா இஸ்ரவேல் மக்களிடம், இங்கே வாருங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தைகளை கேளுங்கள். வாழும் இறைவன் உங்களிடையே இருக்கின்றார் என்று இதனால் அறிவீர்கள். இதோ உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கிச் செல்லும் குருக்களின் காலடிகள் யோர்தான் நீரில் பட்டவுடன்
அத்தண்ணீர் பிரிந்து போகும். மேற்பகுதியிலிருந்து ஓடி வரும் தண்ணீர் குவியலாக நிற்கும் என்றார். மக்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து யோர்தானை கடக்க புறப்படும் போது குருக்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு மக்கள் முன்னே சென்றனர். உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தானை அடைந்தனர். அவர்கள் காலடிகள் யோர்தான் நீரின் விளிம்பில் நனைந்தவுடன் மேற்பகுதியிலிருந்து ஓடி வந்த யோர்தான் நீர் வெகு தொலைவில் நின்றது. அறுவடை நாட்களில் இந்நதி கரை புரண்டு ஓடும். மேற்பகுதியிலிருந்து வந்த நீர் சாரத்தானின் அருகில் இருந்து ஆதாம் நகருக்கு எதிரில் வெகு தொலைவில் மேலெழும்பி நின்றது. கீழே ஓடிய நீர் பாலைநில கடலாகிய சாக்கடல் வரை ஓடி மறைந்தது. மக்களும் எரிகோவுக்கு நேர் எதிராக கடந்து சென்றனர். இஸ்ரேலர் அனைவரும் கடந்து முடிக்கும் வரை ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கிச் சென்ற குருக்கள் யோர்தான் நடுவே வறண்ட தரையில் நின்றனர். எல்லா இஸ்ரேல் மக்களும் அவ்வறண்ட தரை வழியாக நடந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 114, திருப்பாடல் 1 முதல் 3 மற்றும் 3 முதல் 4 மற்றும் 5 முதல் 6. நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய பதில் அல்லேலூயா. அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா. எகிப்து நாட்டை விட்டு இஸ்ரேலர் வெளியேறிய பொழுது வேற்றுமொழி பேசிய மக்களை விட்டு யாக்கோபின் குடும்பம் புறப்பட்ட பொழுது யூதா அவருக்கு தூயகம் ஆயிற்று. இஸ்ரேல் அவரது ஆட்சி தலம் ஆனது. அனைவரும் சேர்ந்து சொல்வோம் அல்லேலூயா. செங்கடல் கண்டது, ஓட்டம் பிடித்தது, யோர்தான் பின்னோக்கி சென்றது. மலைகள் செம்மறி கிடாய்கள் போலும், குன்றுகள் ஆட்டுக்குட்டிகள் போலும் துள்ளி குதித்தன. சொல்ல வேண்டிய பதில் அல்லேலூயா. கடலே, நீ விலகி ஓடும்படி உனக்கு நேர்ந்தது என்ன? யோர்தானே, நீ பின்னோக்கி சென்றது ஏன்? மலைகளே, நீங்கள் செம்மறி கிடாய்கள் போல் குதித்தது ஏன்? குன்றுகளே, நீங்கள் ஆட்டுக்குட்டிகள் போல் துள்ளியது ஏன்? அனைவரும் சேர்ந்து சொல்வோம் அல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி 18வது பிரிவு இறை வாக்கு பகுதிகள் 21 தொடங்கி அதிகாரம் 19 வசனம் 1 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர்
எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவரை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேயா பகுதிகளுக்கு சென்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. Amen.
அன்புமிக்க இறை சமூகமே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற இந்த புனிதமான மாலை திருப்பலி, சந்தியாகருடைய நவநாள் திருப்பலி எல்லாம் உள்ள இறை தந்தைக்கு ஏற்றதாய் ஜெபிப்போம். ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்கள் முதலாக கிறிஸ்துவின் மகிமையிலும் துன்ப கிண்ணத்திலும் பருகிய புனித சந்தியாப்பரின் வியாழக்கிழமை நவநாளிலே உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் உமது திருவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், உம் மக்களாகிய நாங்கள் அனைவரும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே இறைவா, நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பட்டுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும். என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து நிறைவாழ்வை அளிக்கின்ற அப்பத்தையும் பாவங்களிலிருந்து மீட்பையும் விடுதலையும் கொடுக்கின்ற கிண்ணத்தையும் இதோ இந்த மாலை நவநாள் திருப்பலியிலே புனித சந்தியாகப்போரோடு இணைந்து உம்மை மாட்சிப்படுத்த வந்திருக்கக்கூடிய மரபப்பட்டி இறை சமூகத்தோடு இணைந்து நாங்களும் ஒரே மனதோடு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை ஆண்மையில் நிறைவு பெற செய்தருளும். மன்னிப்பின் தெய்வமே எங்கள் இறைவா, ஏதோ தகுதியற்ற நிலையில் நாங்கள் இருந்தாலும் கூட இந்த மரபப்பட்டி புனித சந்தியாகப்பரின் திருத்தலத்திற்கு எங்களை அழைத்து ஒவ்வொரு நவநாள் திருப்பலியின் வழியாக நிலையான பயனுள்ள கருவிகளாக மாற்றிக் கொண்டிருக்கின்றேன். அதற்காக நன்றி தெய்வமே. நீர் எங்களுக்கு தர இருக்கக்கூடிய அபரிமிதமான ஆசீர்வாதங்களை இந்த திருப்பீடத்திலே எங்களால் உணர முடிகின்றது. நீராமே எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய திருப்பயணத்தில் சோர்வடையாமல் உம்மை வந்தடையக்கூடிய வாக்கியத்தை தந்து காப்பீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் பெய்து கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இரவு அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித அடைக்கலமாதா, அவருடைய கணவனான புனித சூசையப்பர், புனித திருத்துவரம், எங்கள் பாதுகாவலருமான சந்தியாகப்பர் ஆகிய அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை உமர்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றை
தூதரிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனின் படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பமான வாழ்விற்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய சீடர்களுக்கு சொன்னீரே. எங்களுடைய பாவங்களை கண்ணோக்காமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுடைய குடும்பங்களுக்கு தேவையான அன்பு, மகிழ்ச்சி, ஒற்றுமை, சமாதானத்தை தந்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. வாழும் கடவுளின் நிறைவான அன்பும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி துளி இரத்தம் இந்த மண்ணகத்திலே விழுந்து மன்னிக்கும் அளவிற்கு மனிதர்கள் மத்தியில் இரக்கத்தை காட்டி வாழ்ந்தவர். இவரை போல நம்மையும் வாழ அழைக்கின்றார். இந்த திருவிருந்தின் வழியாக அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். மட்டும் சொல்லியவரும் எனது ஆன்மா
கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக.
இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு மரவப்பட்டினுடைய இறை சமூகத்திலே வந்து ஜெபிக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கு கடவுள் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் இறை அருளையும் புனித சக்திமிகு சந்தியாகப்பர் வழியாக கொடுக்க இந்த மாலை திருப்பலியிலே உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, கடவுள் அவருடைய கரங்களிலே ஒரு தராசு இருக்கின்றது. அதிலே இடதுபுறம் உற்று நோக்கினோம் என்றால் நீதியின்படி தீர்ப்பளிக்கின்ற கடவுளாக ஒரு புறம் அந்த தராசு இருக்கின்றது. அதனுடைய வலதுபுறத்தை உற்று நோக்கினால் இரக்கத்தின் அடிப்படையிலே மன்னிப்பு கொடுக்கின்ற கடவுளாக அவருடைய தராசினுடைய இடதுபுறம் இருக்கின்றது. இந்த இரண்டையும் குறித்து இன்றைய நாளில் சிந்திப்போம். அன்பார்ந்தவர்களே, நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரை கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தியானிக்கின்றோம். கடவுள் ஒரு புறம் நீதியின்படி அநீதிக்கு பழி வாங்கக்கூடிய கடவுளாக இருப்பதையும், இன்னொரு புறம் மன்னிப்பின் அடையாளமாக அன்பினுடைய ஊற்றாக இரக்கத்தின் நிழலாக இருந்து மன்னிப்பின் கடவுளாக இருக்கின்றார். இன்றைய நாளிலே நம்முடைய திருச்சபையானது புனித மேக்சிமிலியம் கோல்ஃபே இவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. இவர் தன்னுடைய வாழ்விலே புனித சந்தியாகப்பரை போல கடவுளுடைய துன்ப கிண்ணத்திலும் கடவுளுடைய மகிமையிலும் பங்கெடுத்தவர். இவர் அன்னை மரியாவின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார். எனவே ஜெபமாலை ஜெபிப்பது மற்றும் அன்னைக்கு மன்றாட்டு மாலைகளை பாடுவது, அன்னையின் வழியாக எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை மாட்சிப்படுத்துவது என்று இவர் தொடர்ந்து அந்த பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தார். ஒரு முறை அன்னை மரியாவினுடைய காட்சி புனித மேக்சிமிலியம் கோல்ஃபே அவருக்கு கிடைக்கின்றது. அப்பொழுது அந்த காட்சியிலே அன்னை மரியாள் தன்னுடைய கரங்களிலே 2 கிரீடங்களை கொண்டு வருகின்றார். ஒரு கிரீடம் வெள்ளை நிறத்திலும் மற்றொரு கிரீடம் சிகப்பு நிறத்திலும் காட்சியளிப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த 2 கிரீடங்களும் அந்த மேக்சிமிலியம் கோல்ஃபே என்ற அந்த புனிதராக இன்று நினைவு கூறுகின்ற அவருடைய கண்களுக்கு முன்பால் அன்னை மரியாள் காண்பிக்கின்றார். இவர் நினைத்திருந்தால் வெள்ளை கிரீடத்தை தேர்ந்தெடுத்திருக்கலாம். வெள்ளை கிரீடம் என்பது நல்ல ஒரு புனிதமான வாழ்வை வாழ்ந்து புனிதமான நிலையிலே கடவுளுக்கு சேவை செய்வது. அல்லது சிகப்பு கிரீடத்தை மட்டும் எடுத்திருந்தால் ஆண்டவருடைய துன்ப கிண்ணத்தில் புனித சந்தியாகப்பர் பங்கெடுத்த அந்த ஆண்டவருடைய திருப்பாடுகளில் மறை சாட்சியாக தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கக்கூடிய கிரீடத்தின் அடையாளமாக இருக்கின்ற அந்த சிகப்பு கிரீடத்தை எடுத்திருக்கின்றார். ஆனால் இந்த மேக்சிமிலியம் கோல்ஃபே அன்னை மரியாவின் 2 கரங்களையும் தொட்டு அந்த 2 கிரீடங்களையும் எடுத்துக்கொள்கின்றார். அதனுடைய அடையாளம் என்னவென்றால், ஆண்டவருடைய மகிமையிலும் ஆண்டவருடைய துன்பத்திலும் முழுமையாக நான் என்னையே அர்ப்பணித்து அதன்படி நான் பங்கெடுக்கின்றேன். ஆண்டவரின் மறை சாட்சியாக மட்டுமல்ல, ஆண்டவருடைய மறை சாட்சியாக வாழ்கின்றேன் என்ற வாக்குறுதியையும் அன்றைய நாளில் கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் ஷேக்ஸ்பியர் இவர் எழுதிய த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், வெனிஸ் நகர வணிகர் என்ற ஒரு நாடகத்தை நாம் அனைவரும் கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள், பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் வாசித்திருப்பார்கள் நிச்சயமாக. இந்த கதையிலே 3 முக்கிய கதாபாத்திரங்கள் இடம்பெறுகின்றன. ஒருவர் அன்டானியோ, 2வது நபர் செய்லக், 3வது நபர் போர்சியோ என்ற வழக்கறிஞர். அன்டானியோ என்பவர் ஒரு வணிகத்தை தொடங்க இருக்கின்றார். அவர் வியாபாரம் ஆரம்பித்து இந்த உலகத்திலே ஒரு நல்ல ஒரு நிலைக்கு உயர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். எனவே தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள அந்த வணிகத்தை ஆரம்பிக்க
அவர் தனக்கு அதிக கடன்கள் தேவைப்படுகின்றன. நம்ம இன்னைக்கெல்லாம் வீடு கட்டணும், இல்லைனா நம்முடைய மேற்படிப்புக்காக வங்கியில் பணம் கடன் வாங்குவது உண்டு. அதே போல இந்த அன்டானியா என்பவர் தொழிலில் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக தன்னிடமுள்ள ஒரு போதுமான அளவு வருமானத்தை கொண்டு இன்னமும் கடன் வாங்கி மேலும் வாழ்க்கையிலே உயர ஒருவரிடம் கடன் கேட்க செல்கின்றார். அந்த கடன் கொடுக்கின்ற நபர் பெயர்தான் செய்லக். அவர் கடன் கொடுக்கின்ற பொழுது ஒரு பத்திரத்தை எடுத்து வருகின்றார். அந்த ஒப்பந்த பத்திரத்தில் என்ன எழுதியிருக்கின்றது என்றால், நீ என்னிடம் வாங்குகின்ற கடனை இதே நாளில் இந்த வருடத்திற்குள் நீ திரும்பி அடைக்கவில்லை என்றால் நீதியின்படி நான் உனக்கு இந்த பத்திரத்திலே ஒரு வாக்குறுதியை எழுதுகின்றேன். அது என்னவென்றால், உன்னுடைய இதயத்தில் இருக்கின்ற ஒரு பவுண்டு, அதாவது ஒரு நாணயத்தின் அளவுள்ள சதையை எனக்கு நீர் விலையாக கொடுக்க வேண்டும். நீர் கடனை அடைக்கவில்லை என்றால் உன்னுடைய இதயத்தின் ஒரு பகுதியை எனக்கு நீ காணிக்கையாக அடைக்க வேண்டும் என்று அந்த ஒப்பந்த பத்திரத்திலே எழுதப்பட்டிருந்தது. இதைதான் ஒப்பந்த நீதி என்று வரையறுப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போல ஒரு வருடமாக அவர் அந்த கடனை பெற்றுக்கொண்டு வியாபாரம் செய்கின்றார். பின்பு அந்த ஒரு வருடத்திலே அவருடைய வணிகத்திலே, அவருடைய வியாபாரத்திலே மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுகின்றது. அந்த நட்டத்தை அவர் தீர்க்க அவரால் முடியவில்லை. எனவே கடன் கொடுத்த அந்த செய்லக் என்பவர் மீண்டுமாக அன்டானியாவிடத்திலே கடனை மீண்டுமாக கேட்கின்றார். என்னுடைய கடன்களை திருப்பித்தா, அந்த நேரமும் வந்துவிட்டது, அந்த ஒரு வருடமும் முடிந்து விட்டது என்று கடனை கேட்கின்றார். ஆனால் அன்டானியா பரிதாப நிலையிலே தன்னுடைய கடன்களை அடைக்க முடியாமல் என் மீது இரக்கம் கொள்ளும் என்று அவரிடம் வேண்டி கேட்டுக்கொள்கின்றார். ஆனால் இந்த வழக்கு நீதியின்படி நீதிமன்றத்திற்கு செல்கின்றது. செய்லக் என்பவர் நீதிபதியிடம் இவ்வாறு கூறுகின்றார், முறையாக இவர் என்னுடைய கடன்களை திருப்பி தர வேண்டும் என்று இவரே இவருடைய கைப்பட எனக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார், எனக்கு நீதி வழங்குங்கள் என்று அந்த நீதிபதியிடம் நீதி கேட்கின்றார். ஆனால் அன்டானியாவிற்காக வழக்காட அரசு தரப்பிலே ஒரு வழக்கறிஞர் ஒருவர் வருகின்றார். அவர் அன்டானியாவுக்காக வழக்கறிஞராக வழக்காடுகின்றார். அவர் நீதிபதியிடம் சொல்கின்றார், நீதிபதி அவர்களே, என்னுடைய தரப்பில் இருக்கின்ற அன்டானியோ செய்லக் என்பவரிடம் கடன் வாங்கியது உண்மைதான். நீதியின்படி அவர் முழுமையாக அவர் தொழில் செய்து அவர் வருமானத்திலிருந்து அவர் வாங்கிய கடனை கொடுக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் அவர் ஒருவேளை அந்த கடனை தரவில்லை என்றால் அவருடைய இதயத்திலே ஒரு நாணய மதிப்பில் அளவிலான சதையை வெட்டி கொடுக்க வேண்டும் என்பதும் நீதியானதுதான். ஆனால் இந்த ஒரு நாணய மதிப்புள்ள அளவிற்கு சதையை இதயத்திலிருந்து வெட்டி கொடுத்து விட்டால் அவருடைய வாழ்வு திரும்ப கிடைத்து விடுமா என்று அவருக்காக வழக்காடுகின்றார். இந்த வழக்கு தொடர்ந்து செல்கின்றது. இறுதி வரையிலும் அந்த செய்லக் என்பவன், கடன் கொடுத்த மனிதன், எனக்கு நீதி வேண்டும் என்ற ஒரு சொல்லை மட்டும் வைத்துக்கொண்டு ஒற்றை காலிலே நிற்கின்றார். இப்பொழுது இந்த மனநிலையை கடவுளுக்குள் நாம் புகுத்தி பார்த்தோம் என்றால், கடவுள் மனிதர்களை படைத்தார், படைத்த மனிதர்களிடம் நீதியாக வாழ வேண்டும் என்று இந்த உலகத்தை அர்ப்பணித்தார். அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட இந்த வாழ்வை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் நீதியுடன் வாழ்கின்றார்களா? அல்லது கடவுள் ஒருவேளை அநீதிக்கு பழி வாங்குகின்ற கடவுளாக இருந்தால் அவர் என்ன செய்திருப்பார்? ஒருவேளை நீதியின்படி பாவிகளுக்கு இரக்கமற்ற தண்டனையை கொடுத்திருப்பார். பாவிகளுக்கு அந்த உயிரை கொடுத்த கடவுள் அவர்களுடைய உயிரை எடுத்து நரகத்திலே கொண்டு போய் சேர்த்திருப்பார். ஆனால் கடவுள் நீதியின் கடவுளாக இருந்தாலும் கூட அவர் ஒரு புறம் இரக்கத்தின் கடவுளாக இருக்கின்றார். இந்த இரக்கத்தின் கடவுளுடைய குணத்தை தான் கடவுளின் முகம் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த இரக்கத்தின் கடவுளாக இருக்கின்ற கடவுள்தான் மன்னிப்பின் கடவுளாக இருந்து நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். எப்பொழுது என்றால், எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய உண்மையான உள்ளத்தை கடவுளிடம் திறந்து காட்டுகின்ற பொழுது, ஆண்டவரே நான் பாவி, என்னுடைய ஆன்மா பலவீனப்பட்டிருக்கின்றது, நான் குற்ற உணர்வினால் நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றேன், என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று திருப்பாடல்கள் ஆசிரியர் திருப்பாடல் 51 நாம் வாசிக்கின்றோம். தாவீது அரசர்
அவர் தன்னுடைய உள்ளத்தின் உண்மைகளை கடவுளின் சந்நிதியிலே திறந்து காட்டிய பொழுது முழுமையான மன்னிப்பை பெற்றுக் கொண்டார் என்று. அதே போல கடவுளுடைய இரக்கத்தை பெறுகின்ற மனிதர்கள் அவருடைய இரக்கத்தின் முன்பாக தன்னுடைய முழுமையான உள்ளத்தை திறந்து காட்டியிருக்க வேண்டும். அவர்தான் மன்னிப்பை பெற்றவராக இருக்கின்றார். இந்த உலகத்திலே நீதியின்படி வாழ்ந்த திருத்தூதர்களை எடுத்துக்கொள்வோம். அவர்கள் ஆண்டவருடைய விண்ணரசுக்காக காத்திருக்க வேண்டி இருந்தது. ஏனென்றால் ஒரு புறம் நீதிக்காக பாடுபட்டு உழைத்தார்கள். கடவுளின் இறையாட்சி இந்த மண்ணகத்திலே மலர வேண்டும், இந்த மண்ணுலகிலே கடவுளுடைய அந்த விண்ணரசை நிறுவ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய திருத்தூதர்கள் 12 பேரும் பாடுபட்டு உழைத்தார்கள். இறுதியில் ஒருவரை தவிர மீத 11 பேருக்கும் தன்னுடைய இரத்தங்களை இந்த மண்ணிலே சிந்தி அவர்கள் விண்ணரசினுடைய விலையை பெற்றுக் கொண்டார்கள். எனவே இவர்கள் ஒரு புறம் நீதியின்படி கடவுளால் தீர்ப்பு வழங்கப்படுகின்றார்கள். மறுபுறம் பார்த்தோம் என்றால் ஆண்டவருக்காக உயிரை கொடுக்காமல் பாவியாக இருந்து வாழ்ந்து மனமாறியவர்கள் கடவுளின் இரக்கத்தை முழுமையாக பெற்றுக் கொள்கின்றார்கள். யார் என்றால் நல்ல கள்வன். இயேசுனுடைய கல்வாரி மலையிலே அவர் சிலுவை சாவை அடைகின்ற அந்த கடைசி தருணத்திலே தன்னுடைய கடைசி துளி இரத்தமானது முதலில் இந்த நல்ல கள்வனை தான் மனமாற்றியது. அவர் கடவுளுடைய அளவற்ற அந்த மன்னிப்பையும் இரக்கத்தையும் அன்பையும் பெற்றுக் கொண்டார். எப்படி? அவர் தன்னுடைய உள்ளத்தை திறந்து காட்டினார். என்னுடைய உள்ளத்தில் நான் செய்த பாவங்கள் எண்ணிலடங்காதவையாக இருக்கின்றன என்று அந்த வலதுபுறம் இருந்த அந்த கள்வன் முழுமையாக ஒப்பு கொடுத்தான். தன்னையே மனம் மாறினான். மனம் மாறியவர்களுக்கு விண்ணரசனுடைய அந்த கைமாறு முதன்மையாக கொடுக்கப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒரு புறம் திருத்தூதர்கள், மறுபுறம் பாவிகள் மனம் மாறிய உடனே கடவுள் முதன்முறையாக அந்த விண்ணரசை அவர்களுக்கு திறந்து விடுவதையும் நாம் பார்க்கின்றோம். எனவேதான் இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி துளி ரத்தம் அந்த நல்ல கள்வனையே முதலில் மீட்டது என்பதை விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆம் அன்பார்ந்த இறை சமூகமே, இன்று நம்முடைய புனிதராக இருக்கக்கூடிய சந்தியாகப்பர் மரவப்பட்டினுடைய மண்ணின் மைந்தராக நம்மை எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியின் படியும் அவருடைய பேரிரக்கத்தின் படியும் அவருடைய மன்னிப்பில் நம்மை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் புனிதர் கடவுளுடைய துன்பத்திலும் பங்கெடுத்தார். அவரை மகிமையிலும் ஆட்சியிலும் நிறைவாக பங்கெடுத்து விண்ணகத்தினுடைய கைமாறை பெற்றுக்கொண்டார். இன்று அவருடைய அன்பு இறை சமூகமாக இந்த மரவப்பட்டி மண்ணிலே நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம். நம்முடைய உள்ளமானது எப்படி இருக்கின்றது? தன்னை அறியாத ஒருவருக்காக மேக்சிமிலியம் கோல்ஃபே தன் உயிரை துறந்தார். இயேசு கிறிஸ்து நம்மை எல்லாம் அறிந்தவர். நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தார். நம்மையும் மன்னித்தார். நம்முடைய வாழ்வும் இவர்களைப் போல இருக்க வேண்டும். நம்முடைய புனிதரை போல, இன்றைய புனிதரை போல, சந்தியாகப்பரை போல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்வும் இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை கடவுளிடம் ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து இந்த நற்கருணை ஆசீர்வாதம் கொடுக்கின்ற ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை அதிகமாக நாம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்களுக்காக நாம் மன்னிப்பு பெறுவோம். நம்முடைய ஆண்டவரினுடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது அனைவரும் நம்முடைய நற்கருணை ஆண்டவரின் பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கின்றோம். நம்முடைய அறிவினால் அறிய முடியாத கடவுளை நம்முடைய உள் உணர்வினால் அறிந்து கொள்ள இதோ இந்த மரவப்பட்டி மண்ணிலே புனித சந்தியாகப்பரோடு இணைந்து நாம் அனைவரும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமை செய்ய, அவரை மாட்சிப்படுத்த, அவரை ஆராதிக்க, அவரை புகழ்ந்து போற்றிட, அவரின் மகனாக அவருடைய அன்பு பிள்ளைகளாக வந்திருக்கின்றோம். எனவே நம்மை சுற்றிலும் நிறைய வேடிக்கைகள் இருக்கின்றன. நம்முடைய கண்களை எல்லாம் வாழ்வின் வழியை கொடுக்கின்ற, நமக்கெல்லாம் மீட்பை தருகின்ற, நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்ற நம்முடைய நற்கருணை ஆண்டவரின் மேல் நம்முடைய மனக்கண்களை பதிய வைப்போம். இப்பொழுது அன்பு கூறுவேன் என்ற பாடலை அனைவருமே இணைந்து
நாம் எந்த அளவிற்கு கடவுளை அன்பு செய்கின்றோம் என்பதை உணர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை நாங்கள் முழுமையாக மாட்சிப்படுத்த எங்களுடைய குறைகள், எங்களுடைய குற்றங்கள், பாவங்கள் தடையாக இருக்கின்றன. தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று அந்த பார்வையற்ற மனிதன் உம்மை நோக்கி வேண்டுதல் எழுப்பினார். ஆண்டவரே, நாங்களும் பாவியாக இருந்து கொண்டு உம்மை நோக்கி வேண்டுதல் எழுப்புகின்றோம். அவருடைய குற்றங்களை நீர் மன்னித்தது போல எங்களுடைய குறைகளை எல்லாம் நீர் போக்க வேண்டும், எங்களை மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் முழுமையாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பேதுரு உம்மை மறுதலித்த போது தன்னுடைய குறைகளை உணர்ந்தார். தாவீது அரசர் தன்னுடைய பாவங்கள் எல்லாம் உம்மை மாட்சிப்படுத்துவதற்கு தடையாக இருக்கின்றன என்பதை உணர்ந்து தன்னுடைய முகத்திலே ஒரு முக்காடை போட்டுக்கொண்டு முகத்திலே சாம்பலை அள்ளி பூசிக்கொண்டு நீர் வாழ்கின்ற அந்த ஒளிமை மலையை நோக்கி சென்றார். அவர் தன்னுடைய உள்ளத்தினுடைய உண்மைகளை எல்லாம் கதறி வெளிப்படுத்தினார். ஆண்டவரே, என்மேல் இரங்கும், உம்முடைய பேரன்பிற்கு மேல் என்மேல் இரக்கம் வையும் என்று ஜெபித்தார். அதே போல ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மனதுருகி மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பீராக. நாங்கள் மனமாற தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்கள் எங்களை உம்முடைய மன்னிப்பினுடைய உண்மையான அந்த அருளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க தடையாக இருக்கின்றன. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் நாங்கள் முழுமையாக உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, நீர் கொடுக்கின்ற தயவு எங்களுக்கு மன்னிப்பு. அந்த தயவை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடைய மனமாற்றம் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீரே. இதோ வெண்ணிற அப்பத்திலே விண்ணக அரையணைகளை தூக்கி எறிந்துவிட்டு இந்த மண்ணகத்திலே
அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற எங்களுடைய மரவப்பட்டியினுடைய புனிதராக விளங்குகின்ற எங்களுடைய சந்தியாகப்பனுடைய திருத்தலத்திலே வீற்றிருக்கின்ற அன்பு ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்குவீராக. எங்களுக்கு தேவையான அருள் ஆசீர்வாதங்களை தருவீராக ஆண்டவரே. இதோ எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் நாங்கள் இப்பொழுது உம்முடைய திரு பாதத்திலே எழுப்பி ஜெபித்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்தினுடைய உண்மைகளை அறிந்தவரே, எங்களுடைய உள்ளுணர்வுகளையும் எங்களுடைய கற்பனைகளையும் எங்களுடைய சிந்தனைகளையும் எங்களுடைய ஏக்கங்களையும் முழுமையாக அறிந்தவரே, இதோ எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா விதமான கண்ணீர், கவலை, வேதனைகள், கஷ்டங்கள், எங்களை வாட்டி எடுக்கின்ற இந்த உலகத்தின் சுமைகள் அனைத்தையுமே நாங்கள் இறக்கி வைக்கின்றோம் ஆண்டவரே. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தேற்றும் ஆண்டவராக, இதே தெய்வமாக எங்களுடைய மத்தியிலே இருக்கின்ற அன்பு தெய்வமே, எங்களுடைய உள்ளத்தில் உள்ள அனைத்து பாரங்களையும் சுமைகளையும் உம்முடைய பாதத்தின் முன்பாக நாங்கள் இறக்கி வைக்கின்றோம் ஆண்டவரே. கண்ணின் மணி போல எங்களை காப்பவரே, இதோ எங்களை எல்லாம் உம்முடைய உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கின்ற அன்பு தெய்வமே ஆண்டவரே, எங்களை மறவாமல் நினைத்து கொண்டிருப்பவரே, இந்த உலகத்தில் துடிக்கின்ற கடிகாரம் கூட நின்று விடலாம், ஆனால் எங்களுக்காக நாங்கள் மனமாற வேண்டும் என்பதற்காக, உம்முடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இடைவிடாமல் 24 மணி நேரமும் உம்முடைய இதயமானது துடித்து கொண்டிருக்கின்றது ஆண்டவரே. இதோ எங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் சவால்களையும் இந்த உலகத்திலே நாங்கள் எதிர்கொள்கின்ற எல்லா விதமான போராட்டங்களையும் சாத்தானுடைய ஆதிக்கத்தையும் தீய சக்தியினுடைய பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கவும் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் எங்களுடைய உள்ளத்தின் பாரங்களை எல்லாம் இறக்கி ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பங்கள் ஏராளமாக இருக்கின்றன. குழந்தை வரம் பெற வேண்டும் என்று பலரும் இந்த சந்தியாகப்பருடைய அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த இந்த திருத்தலத்திலே வந்து அன்னையினுடைய இந்த ஆலயத்தின் முன்பாக நின்று ஜெபிக்கின்றார்கள் ஆண்டவரே. இதோ வேலை வாய்ப்புக்காக பலரும், உடல் உள்ள நோயிலிருந்து விடுதலை பெறும்படியாக அன்பு பிள்ளைகள் பலரும் ஆண்டவரே, இதோ நல்ல படித்தும் நல்ல வேலை கிடைக்காமல் இளைஞர்களும் வாலிபர்கள் இளம் பிள்ளைகளும் வந்து ஜெபிக்கின்றார்கள் ஆண்டவரே. அது மட்டுமல்லாமல் கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றும் பலரும் உம்முடைய திருமுகத்தை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரே. எல்லாருக்கும் உம்முடைய அன்பின் ஆசீர்வாதத்தை நிறைவாக தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய விளைநிலங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எங்களுடைய கால்நடைகள் விருத்தி அடைய வேண்டும் என்றும் பலரும் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரே. செய்கின்ற விவசாயத்திலே வேளாண்மையிலே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, கடன் பிரச்சனையால் பெரிதும் துன்பப்படுகின்றோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய விளைநிலங்களை எல்லாம் உம்முடைய கரத்தினாலே, உம்முடைய ஆசீர்வதிக்கப்படுகின்ற கரத்தினாலே உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக தாழ்த்துகின்றோம் ஆண்டவரே. இங்கிருக்கின்ற படிக்கின்ற குழந்தைகள் ஒவ்வொருவரையும், எங்களுடைய மரவப்பட்டியினுடைய குழந்தைகள் அனைவரையும், இந்த மரவப்பட்டியினுடைய சந்தியாகப்பனுடைய நவநாளிலே கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற உம்முடைய அன்பு குழந்தைகளையும் உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக தாழ்த்துகின்றோம் ஆண்டவரே. நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்று உம்முடைய ஆடையை தொட்டாலே போலும் நான் குணமடைவேன் என்று நம்பிக்கையோடு ஜெபித்த அந்த பெண்ணை போல நாங்களும் மனமுருங்கி ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய சுகமளிக்கக்கூடிய கரத்தினாலே, உம்முடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் வல்லமைகளையும் கொடுக்கின்ற கரத்தினாலே எங்களை தொடுமப்பா ஆண்டவரே. இதோ உம்முடைய ஆசீர்வாதம் என்றென்றும் எப்பொழுதும் எங்களுடைய வீட்டார் மீது நிறைவாக நிறைவாக கிடைக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. நன்றி உணர்வோடு உம்மை நாங்கள் துதிக்கின்றோம் ஆண்டவரே. Hare
உம்முடைய திருப்பாடுகளிலே எங்களுக்கு விட்டுச் செல்லும். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றில் தூய மறைபொருளை உணரும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியானவரை ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர்களையாகவும் உம்மை மன்றாடுகிறோம். சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.